நிலைக்குத்தானே வர்றோம். இந்த நிலையில உட்பொருளாக இருப்பது இறைநிலை. அப்போ அந்த மனநிலையில இருந்து இறைநிலைக்கு போறதுன்னு சொன்னா, மன அலையை சுழல்கள் எத்தனை உண்டோ அவைகளெல்லாம் தாண்டிடணும். தாண்டி சைபருக்கு வரணும். அதைத்தான் செய்கிறோம் இப்போ நம்முடைய தவத்துல, புரியாதீத தவத்துல. ஒன்றுமில்லாத ஒன்றை நினைக்கிற போது, அதை போல எத்தனை பேர் நினைக்கிறோன்றது அது வேற இது. ஏன்னா பல நினைவுகள்லேயே சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் அந்த அலைச்சூழல் வர போது அந்தந்த நினைவு வந்து தான் ஆகும், தவிர்க்க முடியாது. ஆனா நீங்க எந்த மாதிரியான எண்ணம் வேணுமோ அறியணுமோ அதற்கு வேண்டிய அலைச்சூழல் உங்களாண்ட இருக்கிறது. பழகலை. அந்த பழகாத காரணத்தினால உடனே நீங்க எதையோ இறைநிலையானது எப்படி இறைத்துகளாச்சு அல்லது இறைநிலையானது எப்படி அணுவாச்சு என்பதை பற்றி சிந்திக்கலான்ற போது அது நடந்தது இருக்குது. எங்க இருக்கிறது? நடந்தது எங்க? இறைநிலையில. அந்த இறைநிலை என்று எடுத்துக்கொண்டா மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் வேற, மனிதனுக்கு உள்ள மன அலைக்கு அடிப்படையாக உள்ளதே இறைநிலை தானே. இறைநிலை எல்லாருக்கும் ஒன்றுதான். அலைகள் வேறுபடும், ஆனா இறைநிலை வேறுபடாது. அதனால இறைநிலையில எல்லோரும் எல்லா நேரத்திலையும் ஒன்றாகத்தான் இருக்கும். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள இறைநிலையோடு ஒன்றித்தான் இருக்கிறோம். செயல் நிலையில தான் வேறுபடுறோம். இத வள்ளுவர் குறள்ல பார்க்கலாம். பிறப்புவக்கும் எவ்வுயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். பிறப்புக்கும் எந்த இடத்துல இருந்து நான் வர்றோமோ அந்த அடிப்படை எல்லாருக்கும் ஒண்ணுதான். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். அன்பர்களே, நான் இந்த இறைநிலையினுடைய தன்மையை ஆதி நிலையில இருந்து இன்றைக்கு மனிதனான வரைக்கும் உணர்ந்து கொள்ளத்தான் தத்துவ ஞானம். மனிதனானவன் அதை உணரத்தக்க ஆற்றல் பெற்றவன். ஆற்றல் இருந்து அதை உணராத போனா அதுவே கற்பனைகளாக மாறி அல்லது ஆக்கத்துறையில போறதுக்கு பதிலாக அழிவுத்துறைக்கு வந்துடும். அதனால மனிதனாக பிறந்தவங்க எல்லாம் உணர வேண்டியதா இருக்கு. அப்படி உணர்ற போது ஒரு பூச்சி வடிவமாக முதல்ல இருந்தாலும், புழு வடிவத்துல 2 அறிவோடு வந்தாலும், வண்டு 3வது அறிவாக இருந்தாலும், அதுக்கப்புறம் 4வது அறிவு ஊர்வன, அப்புறம் பரப்பன நடப்பன இவைகளெல்லாம் ஐயறிவோடு இருந்தாலும் மனிதனுக்கு இவைகளெல்லாம் தாண்டி சிந்திக்கக்கூடிய அறிவு ஒன்று வந்து விடுகிறது. அந்த அறிவு எது இப்போ உங்களுக்கு விளக்கி விட வேண்டியது என்னுடைய கடமை தான். நீங்க ஒரு மாடு என்றதை பார்க்குறீங்க, பறவை என்பதை பார்க்குறீங்க. பார்க்கும்போது அதில் ஒரு வடிவம் இருக்கிறது, அதில் ஒரு குணம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதை பார்ப்பதனால இன்பமோ துன்பமோ அடைகிறீங்கள் இல்லையா? 4 வகையான உணர்வுகள்: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இன்பம் என்பது அதை பார்க்கறதுனால கருவிகளில் ஜீவகாந்த சக்தி ஷார்ட் சர்க்யூட் ஆகுது பாருங்க. அது ஆகாத சமமாக இருந்தால் அது இன்பம். ஆனா அந்த ஷார்ட் சர்க்யூட் வர்ற போது துன்பம். இப்போ கையை வச்சுங்க, அப்படியே பாருங்க, ரொம்ப நல்லா இன்பமா இருக்குது. அதையே கொஞ்சம் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா வலிக்கும். அதாவது அங்க ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை
தடை செய்யறோம். அந்த தடையினால அது அதிகமாகுது, அந்த இடம் தாங்க முடியல, ஷார்ட் சர்க்யூட் வருது, துன்பம். அமைதி, இந்த இரண்டு தாண்டி அறிவு மற்ற பொருளை பற்றியோ ஏதோ மற்ற விவகாரத்தை பற்றிய சிந்திக்கிற போது அமைதியாக இருக்கிறது. அதன் பிறகு எக்ஸ்டசி, இறைநிலையே உணர்ந்து கொண்டாதான் அதை எக்ஸ்டசின்னு சொல்றோம். பேரின்பம். மற்ற இன்பமெல்லாம் கொஞ்ச நேரம் இன்பமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஏற ஏற ஏறாது இருக்காது, கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்கும், அப்புறம் துன்பமா மாறிடும். இன்பத்தில் அளவு முறை மீறும் போது ஏற்படுவோர் துன்பமாக, அந்த அளவு முறை மீறும் போது மாறும்போது துன்பமாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல இன்ப துன்பம் உணர்வாக பெறக்கூடிய இது தனியா தானே இருக்குது. புலன்கள் மூலமாக உணர்ந்து மாடு அல்லது ஆடு அல்லது பறவை, அதை பார்த்த போது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அமைதி, இன்பம், துன்பம், இதுதான் ஆறாவது அறிவு. எல்லா புலன்கள் அறிவோடு ஆறாவது அறிவு தொடர்ந்துதான் வருது, ஆனா அங்க தெரியல. இப்ப நான் பிரிச்சு பார்க்க முடியும். எந்த பொருளை பார்த்தாலும் அதுவாக ஆகிறீங்க, ஆனா அதுவாக ஆகிற போது அதனுடைய தன்மையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், மனதுக்கு பதிவுகள், அது தன்மைகள், அதுதான் இப்ப ஆறாவது அறிவு. இப்போ சாதாரண நிலையில இருந்து ஆறாவது அறிவுக்கு போகணும்னா எல்லா அலைகளையும் தாண்டி அதை கடைசி வரையில போகலாம். 14 to 40 சைக்கிள் பெர் செகண்ட் சொல்றது 14 இருந்து இருக்குது இல்லையா, அதுல 13 வரையில, 1ல இருந்து 13 வரையில வந்தா அப்படியே படிப்படியாக வந்து இறைநிலைக்கு வந்து விடலாம். இது பழகித்தானே வரணும். சரி, நான் வந்து இறைநிலையானது எப்படி பறவையாச்சின்னு தெரிஞ்சுக்கணும்னுட்டு நினைச்சுக்கலாம். நேரடியாக வராது, வழி வழியாக வந்து பழகி கொண்ட பிறகுதான் அங்க பதிவுள்ள நிற்க முடியும். அப்போ உங்களாண்ட இருக்குது, ஆனா இந்த பறவையை எப்படி ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியது அலைச்சுழல் என்ன என்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன பண்றோம், நம்ம தவத்துல 1 முதல் 13 வரையில நாம 13ல இருந்து 1க்கு இறங்கி வர்றதுக்கு படிப்படியாக தவம் செய்யறோம். தவம் செய்து பழகி கொள்றோம். ஆக்கினையில இருக்கிற வரைக்கும் 14 to 40 சைக்கிள் தான் வரும். துரியம் போனாலே அமைதி அலை வந்துடு. அப்போ அமைதி அலை என்றது எண்ணங்கள் அதிகமா வராது. உள்ள எது உள்ளதோ அது மாத்திரம்தான் அதுவாக மாறி விடுகிறோம். அதன் பிறகு இன்னும் துரியாதீத நிலை என்று சொல்லக்கூடிய இயக்கமற்ற பொருளற்ற ஒரு நிலை வர்ற போது சைபர் அலையெல்லாம் நீங்களா தான் வரும். இதற்கு படிப்படியாக